திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்வாறு நாம் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எல்லாம் இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடர்பும் நீங்கி இத்தண்ணீரை புனிதப்படுத்தியவர்கள் வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிக்க வேண்டும், எல்லா நோய்களையும் மாற்றாரின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளை பாதுகாப்பு அடையும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரை உடைய இறக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி அடைந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூயதோடு அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசாவுடைய கற்பித்து உமது படைப்பொருளாகி இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்தியவர் உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்பட விடலாம். தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறாங்க. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே
எங்கள் மனங்களை ஒளிரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் வாக்களித்தவாறு நிறை உண்மை நோக்கி அவர்களை வழி நடத்துவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அதிகாரம் 11 அருள் வாக்கு 1-2. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 அருள் வாக்கு 1-2. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களிடம் கற்றுக் கொடுக்கும் என்றார். இயேசு அவரிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக. ஆண்டவரின் அருள்வாக்கு. தந்தையே உமக்கு புகழ், தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு நன்றி. இஸ்லாமிய திருப்பதி முதலிலேயே மிக அருமையான ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டது. யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இந்த ஆண்டை நாம் இறைவேண்டல் ஆண்டாக கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய இறைவேண்டலை மேற்கொள்வது. ஆகவே இன்றைய நாளில் இறைவேண்டல் என்றால் ஜபம். ஜபம் என்பதைத்தான் நாம் இறைவேண்டல் சொல்கிறோம். இதில் பலர் உண்மையை வைத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு இதை பாராட்டுகள். யாரும் உண்மையை சொல்லுங்கள். நான் பலரும் சொல்லிட்டேன். என்னுடைய பாராட்டுகள். அதில் ஒரு தாழ்வு தெரியுமா எனக்கு தெரியல. நம்முடைய விவிலியத்தில் ஜபம் என்ற சொல்லே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சொல்ல நம்முடைய விவிலியத்தில் சத்தமா சொல்ல, விவிலியத்தில் ஜபம் என்ற சொல்லே கிடையாது. எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஜபம் என்று சொல்லே கிடையாது. ரோமை திருப்பலி நூல். ரோமை திருப்பலி நூலிலும் ஜபம் என்ற சொல்லே கிடையாது. காரணம், ஜபம் தமிழ் சொல்லல, அது வடமொழி சமஸ்கிருத சொல். எனவே நம்முடைய திருவிழியத்திலும் ரோமை திருப்பலி நூலிலும் ஜபம் என்று சொல்லுக்கு பதிலாக இறை வேண்டல், மன்றாட்டு, வேண்டல்கள் ஆகிய சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது நான் வாசகத்தை கேட்ட நற்செய்தி வாசகத்தில் கூட எங்களுக்கு வேண்ட கற்றுத்தாரும் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆகவே இறை வேண்டல் ஆண்டு என்றால் ஜப ஆண்டு. நாம் ஜபம் என்ற சொல்லை சொல்லி பழகிவிட்டோம். பல ஆண்டுகளாக ஜபம் என்று சொல் நமக்கு இயல்பாக வருகிறது. ஆனாலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஜபம் என்பது தமிழ் சொல் அல்ல. எனவே விவிலியத்திலும் ஜபம் என்ற சொல் இல்லை, ரோமை திருப்பலி நூலிலும் ஜபம் என்ற சொல் இல்லை. மாறாக இறை வேண்டல், மன்றாட்டு, வேண்டல் ஆகிய சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் நாம் பழகிவிட்ட காரணத்தினால் உங்களுக்காக நான் பேசுகின்ற பொழுது இறை வேண்டல், ஜபம் என்னும் இரண்டு சொற்களையும் நான் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறேன். இறை வேண்டல் என்றாலும் ஜபம் என்றாலும் ஒன்றுதான். நாங்கள் சொல்கிறோம், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. அதுதான் இந்த இறைவேண்டல் நாட்டில் நம்முடைய இறைவேண்டல் வாழ்வை, நம்முடைய ஜப வாழ்வை நாம் 3 வகைகளில் மேம்படுத்த வேண்டும். ஒன்று, இறைவேண்டலின் நேரத்தை அதிகரிக்க வேண்டும். அதை சொல்வோம். இரண்டாவதாக, இறைவேண்டலின் தரத்தை உயர்த்த வேண்டும். அதை சொல்வோம். மூன்றாவதாக, இறைவேண்டலின் பார்வையை விசாரப்படுத்த வேண்டும். திருப்பி சொல்ல வேண்டும். ஆகவே இறைவேண்டலுடைய நேரத்தை அதிகரிக்க வேண்டும், இறைவேண்டலின் தரத்தை
வகைகளில் இறைவேண்டல் செய்யும். தனியாக இறைவேண்டல், குடும்பமாக இறைவேண்டல், திருவிழாவை சமூகமாக இறைவேண்டல். சொல்றேன் சொல்லுங்க. தனியாக இறைவேண்டல், குடும்பமாக இறைவேண்டல், திருவிழாவை சமூகமாக இறைவேண்டல். மூன்றையும் செய்தால்தான் நம்முடைய ஜப வாழ்வு, இறைவேண்டல் வாழ்வு நிறைவு ஒரு நிலவரங்கள் அடைய முடியும். நம்மை பெரும்பாலானவர்கள் இந்த திருவிழாவை சமூக இறைவேண்டல், திருவிழாவை சமூக வழிபாடு இதுதான். கோயிலுக்கு வந்து கோயிலில் வழிபாடுகளில் கலந்து கொள்வது, கோவிலில் இறைவேண்டல் செய்வது, அதை மட்டும்தான் நாம் செய்கிறோம். ஆனால் தனியாக இறைவேண்டல் செய்ய வேண்டும், குடும்பமாக இறைவேண்டல் செய்யும். இன்றைக்கு அந்த இரண்டு பழக்கங்களும் பெரும்பாலான கத்தோலிக்கர்களுக்கு இல்லை. ஆனால் இந்த ஆண்டில் இந்த இறைவேண்டல் ஆண்டை முன்னிட்டு இன்று முதல் ஒவ்வொருவரும் தனியாகவும் குடும்பமாகவும் இறைவேண்டல் செய்யும். பலருடைய குடும்பங்களில் குடும்பமாக ஜெபிக்கிற பழக்கம் இல்லை. யாருடைய வீடுகளெல்லாம் ஒவ்வொரு நாள் குடும்பமாக ஜெபிக்கிற பேருக்கு பார்ப்போம். நிறைய தூக்கல் ஒன்று ஒரே ஒரு நம்ம யாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே இரக்கமாயிரும். அப்போ எல்லாருடைய வீடுகளிலும் குடும்பமாக ஜெபிக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், குடும்பமாக ஜெபிக்கும் பொழுதுதான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பத்தில் பல சிக்கல், உறவு சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், பல சிக்கல். அந்த சிக்கல்கள் நீங்கி நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எல்லோரும் குடும்பமாக இறைவேண்டல் செய்வது, எல்லோரும் தனியாக இறைவேண்டல் செய்வது. தனியாக இறைவேண்டல், குடும்பமாக இறைவேண்டல், திருவிழா சமூக இறைவேண்டல், மூன்றுக்கும் தனித்தனி சிறப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இயேசு இந்த மூன்று வகையான இறைவேண்டலையும் செய்தார். ஆகவே இயேசுவை போல நாமும் இந்த மூன்று வகையில் இறைவேண்டல் செய்வோம். ஒன்று, இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார். விவிலியத்தில் பல இடங்கள் நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி 1:35 எடுத்து வாசிங்க. மார்க் 1:35. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனியான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். புரிஞ்சுங்களா? வாசிங்க. மார்க் 1:35. இயேசு அங்கே அவர் இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தால் உடனே போட்டு வேண்டிக் கொண்டிருந்தார். எனக்கு சொன்ன ஜோம் என்று சொல்லி கிடையாது. ஆகவே இயேசு அதிகாலை கருக்களில் எழுந்து தனியான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இயேசுடைய வாழ்வில் தனி வேண்டி இருந்தது. ஏன் விடியற்காலை கருக்களில் இயேசு போறாரு? ஏன்னா பொழுது விடிந்து விட்டது என்றால் நம்முடைய வாழ்வு பரபரப்பாக மாறிவிடுகிறது. நமக்கு பல நிலைகள் வந்து விடுகின்றன. ஆகவே அந்த பொழுது போவதற்கு முன்பாகவே இயேசு தனியாக சென்று இறைவனை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகாலையில் எல்லோரும் எழுந்து முதலில் இறைவேண்டல் செய்ய வேண்டும், ஆண்டவரை போற்ற வேண்டும். அனைவரும் சொல்லுவோம். தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியானவரே உமக்கு புகழ். சத்தமே வரமாட்டேங்குது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியானவரே உமக்கு புகழ். மத்தேயு 16:23. மத்தேயு நற்செய்தி 16:23. மக்களை அவர் தனியே இறைவனை வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அவர் அங்கே தனியாக இருக்கிறார். மத்தேயு 16:23 2 முறை தனியே என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டார். அதில் மாலையில் இயேசு மீண்டும் தனியாக ஒரு இடத்துக்கு சென்று அவர் இறைவேண்டல் செய்கிறார். இயேசு காலையிலும் தனியாக இறைவேண்டல் செய்கிறார், மாலையிலும் இறைவேண்டல் செய்கிறார். அதுவே எல்லாருடைய வாழ்விலும் திருமணத்துக்கு பெற்ற அனைவரும், குறிப்பாக 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் புதுமணம் ஆகிட்டா எல்லோருடைய வாழ்விலும் தனிப்பட்ட குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்களாவது எல்லோரும் தனியாக இறைவேண்டல் செய்கிறார். காரணம், இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார், நாமும் தனியாக இறைவேண்டல் செய்வோம். அப்புறம் பாருங்க, இயேசு குழுவாக, குடும்பமாக இறைவேண்டல் செய்தார். சமயத்தில் இயேசு 3 பேரை அழைத்துக் கொண்டு அவர் இறைவேண்டல் செய்கிறார். லூக்கா நற்செய்தி 9:28. லூக்கா 9:28 வாசிங்க. இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு ஏறினார். 3 பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு இயேசு தனியாக இறைவேண்டல் செய்கிறார். இதை நாம் குழு ஜபம், குழு
கம்யூனிட்டி பிரேயர் துறவிகள், அருட்பணியாளர்கள் குடும்பமாக வாழ்கின்ற பொழுது அவர்கள் இறைவன் செய்கிறார்கள். அதுதான் குடும்ப இறைவன் சொல்லுங்கள். மார்க் 14:26 சொல்லப்படுகிறது. அவர்கள் புகை பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார். அவர்கள் என்றால் யாரு? இயேசுவும் 12 திருத்தூதர்கள். ஆகவே இயேசு குடும்பமாக இறைவனுக்கு சென்றார். அப்புறம் இயேசு பல குடும்பங்களுக்கு சென்றார். பெத்தானியில் உள்ள லாசர், மார்த்தா, மரியா வீடுகளுக்கு சென்று அவர்களோடு குடும்பமாக இறைவனுக்கு சென்றார். பரிசேயரான சீமோன் வீட்டுக்கு சென்று அங்கே அவர் இறைவனுக்கு சென்றார். சக்கியோட வீட்டுக்கு சென்று அங்கே இறைவனுக்கு சென்றார். ஆகவே இயேசு குழுவாக இறைவனுக்கு செய்தார், குடும்பமாக இறைவனுக்கு செய்தார், குடும்பமாக இறைவனுக்கு செய்தார். எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. இயேசு குழுவாக இறைவனுக்கு செய்தார், குடும்பமாக இறைவனுக்கு செய்தார், குடும்பமாக இறைவனுக்கு செய்தார். நாமும் குழுவாக கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலும் குடும்பமாக இறைவனுக்கு செய்தார். பாருங்க, இயேசு சொல்லவில்லை நான் தனியாக நான் ஜெபிக்கிறேன், நான் குழுவாக ஜெபிக்கிறேன், அதனால் நான் கோயிலுக்கு வர மாட்டேன் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்றார். லூக்கா 4:16 சொல்லப்படுகிறது. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். அங்கே அவர் தம் வழக்கப்படி ஓய்வு நாளன்று தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். அதில் கவனிக்க வேண்டிய சொல்லி தமது வழக்கத்தின்படி. ஆகவே இயேசு ஒரு பழக்கம் வந்து ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் சனிக்கிழமை தோறும் வரைக்கப்படாது. தொழுகை கூடம் எல்லா ஊரிலும் தொழுகை கூடங்கள் இருக்கிற எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் உள்ள தொழுகை கூடத்துக்கு சென்று அங்கே இருந்த எல்லா யூதர்களோடும் சேர்ந்து இறைவேண்டல் செய்தார். அப்புறம் ஆண்டிற்கு ஓரிரு முறை அவர் எருசலேம் சென்று எல்லா யூதர்களோடும் சேர்ந்து கடவுளை வழிபட்டார், இறைவேண்டல் செய்தார். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. ஆனால் இயேசுவின் வாழ்வில் அவர் தனியாக இறைவேண்டல் செய்தார், குழுவாக இறைவேண்டல் செய்தார், யூத சமூகமாக இறைவேண்டல் செய்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் தனியாகவும் குடும்பமாகவும் துறவை சமூகமாகவும் இறைவேண்டல் செய்கிறோம். சொல்வோம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் நாள்தோறும் தனியாகவும் குடும்பமாகவும் இறைவேண்டல் செய்ய அறிவித்தாரோம். அது ஒவ்வொருடைய வாழ்விலும் தனிவேண்டல் குடும்ப வேண்டல் கண்டிப்பாக. இந்த தனிவேண்டல் இந்த குடும்ப வேண்டலை எப்படி செய்யணும் சொன்னால் 4 வகையான மன்றாட்டுகளை நாம் பயன்படுத்தணும். 1 திருவழிபாட்டு மன்றாட்டுகள், 2 மரபு மன்றாட்டுகள், 3 விவிலிய மன்றாட்டுகள், 4 சொந்த மன்றாட்டு. நாம் தனியாக குடும்பமாக இறைவேண்டல் செய்கிற பொழுது திருவழிபாட்டு மன்றாட்டுகள் இருக்கிறது. திருவழிபாட்டு மன்றாட்டுகள்னா நம்ம திருவழிபாட்டில் பயன்படுத்துகிற இந்த ஜபங்கள் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கு. திருவழிபாட்டு திருவருட்சாதனம் தொடர்பான சில மன்றாட்டுகள் எடுத்துக்கொண்டாங்க. ஒவ்வொரு வருட்சாதனத்தின் போது ஒரு இறைவேண்டல் அனைவரும் ஒரு மன்றாட்டு சொல்லுவாங்க. பேர் மனத்துயர் மன்றாட்டு. யாருக்கெல்லாம் மனத்துயர் மன்றாட்டு தெரியுமோ அவங்களை சத்தமாக சொல்லுங்க. எங்கள் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவரே, அனைத்துக்கும் மேலாக அன்புக்குரிய பிள்ளையே, என் பாவங்களால் நன்மை செய்து தருவதற்காக என் சர்வேஸ்வர சுவாமி அதெல்லாம் சொல்லுவோம். என் சர்வேஸ்வர சுவாமி அதே அவங்க தான் சொல்லுவாங்க. 40 வயசுக்காரங்க, 50 வயசுக்காரங்க, 60 வயசுக்காரங்க கேட்காங்க. என் சர்வேஸ்வர சுவாமி தேவி அழகான சேனமையும் அதிகமாக தெரிந்தால் இயேசு தெரியாவிட்டால் ஆண்டவரே சொல்லுங்க. தெரியாவிட்டால் ஆண்டவரே இருக்கும். எல்லாருக்கும் ஆண்டவரே இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரே இறக்கமாயிரும். அப்போ வந்து இந்த மனம் சின்னவங்கன்னா மனத்தை பண்ணாங்க, பெரியவங்கன்னா புத்தகம் சாப்பிட்ற 2ல வந்து தெரிஞ்சுக்கணும். இது தெரியாதவங்க எப்படி கற்றுக்கலாம் இருக்க முடியும், எப்படி அவங்க பாசனம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பாசனம் பண்ணுறாங்களா இல்லையா தெரியும். அது எல்லாம் திருவழிபாட்டு மன்றாட்டுகள் இதில் அடிப்படை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. 2வது மரபு மன்றாட்டு. பாரம்பரிய ஜபங்களை தான் நான் மரபு மன்றாட்டுன்னு சொல்றேன். பாரம்பரிய ஜபம்னா சான்ஸ்கிரிட் வடமொழி, அது நல்ல தமிழ் மரபு மன்றாட்டு. மரபு மன்றாட்டுகள் என்றால் திருவழிபாட்டுடைய காலகாலமாக நம்முடைய திருவிழாவை பல நூற்றாண்டுகளாக பல மன்றாட்டுகளை தவறாமல் இறைவேண்டல் செய்து வருகிறது. அது
தவறிவிட்டோம். ஆகவே நம்முடைய தனி வேண்டலிலும் நம்முடைய குடும்ப இறை வேண்டலிலும் இந்த மரபு மன்றாட்டுகள் இருக்கின்றனவா என்று பார்த்து கொள்ளுங்கள். நான் சில மன்றாட்டுகளை சொல்றேன், இது உங்களுக்கு தெரியுமா? இதை நீங்கள் உங்கள் தனி வேண்டலிலும் குடும்ப வேண்டலிலும் இணைத்துக் கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் பாருங்கள். முதல்ல 2 புகழ்பெற்ற மரியன்னை மன்றாட்டு. முதல்ல புனித பெர்னார்டின் மன்றாட்டு என்று சொல்லப்படுகிற இந்த மன்றாட்டு எப்படி தொடங்குது? மிகவும் இறக்கப்படுகிறார். அந்த ஜபம் எல்லாத்துக்கும் தெரியுமா? எல்லாம் சொல்லலாமா? மிகவும் இறக்கமுள்ள தாயே நடக்கிறமான உங்களுக்கு பாருங்க, நம்ம இளைய தலைமுறைகளுக்கு தெரியல, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியல. இது யாருடைய குற்றம்? பெற்றோருடைய குற்றம். நீங்க உங்க வீட்டில் நீங்க குடும்பமாக ஜபிக்கும் போது மிக வழிபடுவதாக இந்த ஜபத்தை சொல்லி ஜபித்திருந்தால் அவங்க ஜபிச்சிருக்கோம். அவங்க யாருக்குமே தெரியும். ஆகவே எல்லாம் சொல்லுங்க, என் பாவமே என் பாவமே என் பெருமாவமே. சொல்லுங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் இறக்கமுள்ளதாக ஜபத்தை நீங்க கத்தோலிக்கர்கள் இல்லை. எல்லா கத்தோலிக்கர்களுக்கும் இந்த மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். உலக புகழ்பெற்ற மன்றாட்டு 800 ஆண்டுகளுக்கு மேலாக எல்லா உலகம் முழுவதும் சொல்லப்படுகிற அருமையான புகழ்பெற்ற மரியன்னை மன்றாட்டு தான் மிக பெருமை. அது தெரியாவிட்டால் ஷேம் அதையாவது சொல்லுங்க. ஆகவே எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னொரு புகழ்பெற்ற மரியன்னை மன்றாட்டு, கிருபையாவுக்கு மாதாவாகிற எங்கள் நாட்டிலேயே வாழ்க, எங்கள் ஜீவியமே எங்கள் தஞ்சமே எங்கள் மதமே வாழ்க. இதனுடைய புதிய வடிவம் சொல்றது, வாழ்க அரசியே தயமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. முதல்ல புதிய வடிவத்தில் தெரிய வேண்டும், அல்லது பழைய சொல்வது புகழ்பெற்ற மரியன்னை மன்றாட்டு. ஆங்கிலத்தில் ஹேல் ஹோலி குயின், லத்தீன்ல சால்வே ரெஜினா. சால்வே ரெஜினா மாதர் மிசரி போதியே வீதா துல்சேரோ எஸ்பஸ் நோஸ்ட்ராஸ் சால்வே. சால்வே என்றால் வாழ்வே என்று புகழ்பெற்ற மரியன்னை மன்றாட்டு. காலகாலமாக கிறிஸ்தவ உலகம் முழுவதும் சொல்லப்பட்டு வருகிற மன்றாட்டு. இந்த மன்றாட்டுகள் உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய தனி வேண்டலிலும் உங்களுடைய குடும்ப வேண்டலிலும் இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய துயரம். ஆண்டவருடைய இரக்கமாயிரும். ஆகவே இன்று முதல் எல்லாருடைய குடும்பங்களிலும் இந்த புகழ்பெற்ற 2 மரியன்னை மன்றாட்டு, மிகவும் இரக்கமுள்ள தாயே, திருமதி நாட்கள் பாருங்க. இந்த 2 வேண்டுதலையும் கண்டிப்பாக எடுத்து ஒவ்வொரு நாள் சொல்லிடுறது. ஜாமான் வழக்கமான சொல்லுவோம். அப்புறம் பாருங்க, 2 புகழ்பெற்ற தூய ஆவியார் மன்றாட்டு. தூய ஆவியார் நாம் ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும். 2 மன்றாட்டுகள் இருக்கு. குறுகிய மன்றாட்டு, குறுகிய மன்றாட்டு சொல்றது, தூய ஆவியாரை எழுந்தருளி வாரும் விசுவாச செய்திகளை நிரப்பும், அவர்களை அன்பின் பற்றியை செய்திருக்கும் அந்த புதுப்பிப்பி இறைவாவுடைய விசுவாச செய்திகளை தூய ஆவியாரின் ஒளியால் அற்புதம் விட மாட்டேங்க. அதே தூய ஆவியாரால் நாங்கள் சரியானவர்களை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்போதும் மகிழ்ந்திருக்கிறோம். அருமையான ஒரு மன்றம். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீளமான மன்றாட்டு வேறு கிரியாத்துறையில் லத்தீன் மன்றாட்டுடைய மொழிபெயர்ப்பு, அதற்கு பழைய வடிவம் புதிய வடிவம் மட்டும் உள்ளது. புதிய வடிவம் தெரியும். தூய ஆவியை எழுந்தருளீர், வானில் முழுவதும் பேருடையில் அருட்சுடரை மீது அனுப்பினீர், எளியவர் தந்தால் வந்தருளீர், தன்னுடைய வழியை வந்தருளீர், இறுதிய வழியை வந்தருளீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீகிய விருந்தினரே, இனிய தன்மையின் தருபவரே, உழைப்பில் கிளம்பி தீர்ப்பவரே, வெண்மை தனிக்கு கொண்டிருந்தார். பலருக்கு இது தெரியவரே. புதிய வடிவம். பழைய வடிவம் எக்ஸ்பிரஸ் சாதவே எழுந்தருளி வாரும் பிரகாசத்தில் நகர்களை வரட்டும் கொடைகளை கொடுக்கிறவரே. நம்ம புதிய வடிவமும் தெரியவில்லை, பழைய வடிவம். சில பிள்ளைகள் இங்கிலீஷ் பெரிய ஸ்கூல்ல படிப்பாங்க, தமிழ் வாசிக்க தெரியாது, இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது. சொல்லி சொல்லுங்க. ஆகவே இந்த தூய ஆவியார் மன்றாட்டில் உங்களுக்கு பழைய வடிவம் தெரிய வேண்டும், புதிய வடிவம் தெரிய வேண்டும். இந்த 2 மன்றாட்டுகள் தெரியாமல் நாம் தூய ஆவியாரை எப்படி மன்றாட முடியும்? தூய ஆவியாரை நோக்கி நாம் மன்றாடினால் எப்படி நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும்? ஆகவே எல்லோரும் 2 மரியன்னை மன்றாட்டுகள், 2 தூய ஆவியார் மன்றாட்டுகள் தவறாமல் நம்முடைய தனி வேண்டலிலும் குடும்ப வேண்டலிலும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவே மக்கள் புகழ், இயேசுவே மக்கள் நன்றி. அப்புறம் பாருங்க, இன்னொரு குடும்பமாக இன்னொரு தவறாமல் சொல்ல வேண்டிய இன்னொரு மரபு மன்றாட்டு என்றால், இயேசு திரியத்தில் கிறிஸ்தவ குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறது. அது எப்படி தொடர்ந்து? இயேசு திரியத்திலே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவனை செய்வதும் சகல உபகாரங்களையும்
எத்தனை மணி நேரம்? 10-20 பேர் மிச்சவர்கள் அந்த வயதில் எல்லாம் எவ்வளோ அருமையான ஒரு பாரம்பரிய ஜபம் மரபு கொண்டாடி எல்லா குடும்பங்களையும் இயேசு திருதிய சுரூபம் இருக்கணும், இயேசு திருதிய படம் இருக்கணும். அந்த படத்தின் முன்பாக குடும்பம் முழுவதும் உலகப்படிக்கு இந்த அருமையான இந்த ஜபத்தை சொல்லி இயேசு திருதி குடும்பங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவை மகப்புகள். அப்புறம் காவல்துறை பண்றாங்க. நம்ம எல்லாருக்கும் கடவுள் காவல்துறை இருந்ததுங்க. அந்த காவல்துறைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முறை மக்களை சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கு காவலாக இருக்கிற சர்வீஸ் சமரசனுடைய தேவிக்கு விழாவுக்கு சொல்லி எனக்கு என்னை பாதுகாத்து ஆண்டு நடத்தி எழுதணும். சம பிள்ளைகளுக்கு தெரியவில்லை யாருடைய குற்றம், பெற்றோர் ஞாபக பெற்றோர் தாத்தா பாட்டியுடைய குற்றங்கள் சொல்லுங்க. என்பாமே அது நீங்கள் தொடர மாட்டேங்க. யாருடைய பிள்ளைகளுக்குலாம் எனக்கு காவலுக்கு சர்வீஸ் சம்பந்தம் தெரியலையோ அவங்க சொல்லுங்க. என்பாமே என்பாமே பெரும்பாவமே சொல்லுங்க. இப்பதான் கொஞ்சம் குற்றமுறை நம்மளுடைய நாங்கள் எந்த குற்றம் செய்யல அப்படின்னு நினைக்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டோம். அப்போ இந்த ஜபங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு ஞான பிள்ளைகளுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்று அதற்காக மனவர்த்தம் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து அந்த எல்லா பிள்ளைகளும் ஒரு நாள் காவல் சொல்றதுக்கு மறந்துடாங்க. அப்புறம் இன்னொரு மரபு கொண்டாட்டு உணவுக்கு முன் உணவுக்கு பின். உனக்கு முன்னாக ஒரு ஜபம் சொல்லணும், உனக்கு பின்னாடி ஜபம் யாருக்கு தெரியுமா? ஜபம் சொல்றீங்களா இல்லையா? சாப்பிட்றீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா? கைதுக்கு ஆண்டு செலுத்தும் இயேசுவே உமக்கு நன்றி. தந்தையே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு தருவதற்காக உமக்கு நன்றி. இந்த உணவுக்காக அனைவருக்காகவும் உமக்கு நன்றி. இந்த உணவை எங்களுக்கு தருகிற அனைவரையும் ஆசிரியம். ஆமென். இப்போ சொந்தமாக கொண்டாட சொல்லியாச்சு. முன்னெல்லாம் மரபு கொண்டாட்ட சொல்லணும், இல்லை சொந்தமாக எழுதணும் கொண்டாட சொல்லணும். சாப்பிட்டு முன்னாள் கொண்டாட்டு சாப்பிட்டு இது பேர் சொந்த கொண்டாடு. அப்போ திருமணி பாட்டு கொண்டாட்டுகள், மரபு கொண்டாட்டுகள், சொந்த கொண்டாட்டுகள் சொல்லுங்க. திருமணி பாட்டு கொண்டாட்டுகள், மரபு கொண்டாட்டுகள், சொந்த கொண்டாட்டு. நான் விவிலிய கொண்டாடு. விவிலியத்தில் நிறைய கொண்டாட்டுகள் இருக்கிறது. விவிலியத்தில் 73 நூல்கள் இருக்கின்றன. அதில் ஒரு நூல் விவிலியத்தின் ஜப ஏடு, விவிலியத்தின் இறைவேண்டல் ஏடு என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய பேர் என்ன? திருப்பாடல்கள் நூல். திருப்பாடல்கள் நூல் தான் விவிலியத்தின் இறைவேண்டல். அதில் 180 மன்றாட்டு இருக்கின்றன. அவற்றில் 1 அல்லது 2 அல்லது 3 திருப்பாடல்கள் மனப்பாடமாக நாம் தெரிந்து நாள்தோறும் தனியாகவும் குடும்பமாகவும் 3 திருப்பாடல் சொல்றாங்க. முதல்ல திருப்பாடல் 23 உலகின் புகழ்பெற்ற திருப்பாடல். ஆண்டவரே எனக்கு ஏற்பாடு செய்து என் தலைமை எனக்கு பார்க்கும் உண்மையாகவே வாழ்க்கையும் அருளாகவும் சொல்வதும் நான் ஆமென் சொல்லி கொடுத்துருந்தார். திருப்பாட்டிலே ஆமென் அல்லது தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாக மாற்றி கொண்டாடுறாங்க என்று சொல்லி கொடுக்கிறோம். ஆக இந்த புகழ்பெற்ற திருப்பாடு 23 எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கற்றுக் கொடுங்க. அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் அந்த மாதிரி பாடும்போது நாம் மறக்காமல் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது இன்னொரு புகழ்பெற்ற திருப்பாடல் திருப்பாடல் 121 மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். அவர் பார்த்து கொடுப்பார். உண்மை பார்த்து இதற்கு
திருப்பாடல். அது நல்ல அருமையான திருப்பாடல். அது நீளமானது, இது சுருக்கமானது. இன்னொரு புகழ்பெற்ற திருப்பாடல் 150 அருமையான ஒரு இறை புகழ்ச்சி திருப்பாடல், ஆண்டவரை போற்ற திருப்பாடல். இந்த பாடலில் என்ன சிறப்புன்னா 10 முறை போற்றுங்கள் 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 என்று சரிக்காம ஆண்டவரை போற்றுகிற ஒரு திருப்பாடல். திருப்பாடல் 150 அந்த பாட்டை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. திருப்பாடல் 150. அல்லேலூயா. போற்றுங்கள், வரிகளின் கீழ்களில் அவரை போற்றுங்கள், அவர்கள் வல்ல செயல்களினால் அவரை போற்றுங்கள், அவர்கள் எல்லையினால் நாட்டினை குறித்து அவரை போற்றுங்கள், எக்காலம் வழியில் அவரை போற்றுங்கள், ஏழைகளை ஆலோசித்து அவரை போற்றுங்கள், மற்றவர்களுக்கு நற்கரம் செய்து அவரை போற்றுங்கள், யாரும் பிறரை நோக்கி அவரை போற்றுங்கள், கலிலேயின் தாழ்வுகளை அவரை போற்றுங்கள், அனைத்து அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த 3 திருப்பாடல் குறைஞ்சது 3 திருப்பாடல் இன்னும் நல்ல அருமையான திருப்பாடல் இது போதும். திருப்பாடல் 23, திருப்பாடல் 121, திருப்பாடல் 150. 3 திருப்பாடல்கள் இதெல்லாம் மனப்பாடம் செய்து நாள்தோறும் தனி வேண்டலிலும் குடும்ப வேண்டலிலும் நினைத்துள்ளோம். அப்ப 4 வகையான மன்றாட்டுகளை நாம் சொல்லிக்கிறோம். திருவழிபாட்டு மன்றாட்டுகள், மரபு மன்றாட்டுகள், விவிலிய மன்றாட்டுகள், சொந்த மன்றாட்டுகள். சொல்லுங்க. திருவழிபாட்டு மன்றாட்டுகள், மரபு மன்றாட்டுகள், விவிலிய மன்றாட்டுகள், சொந்த. இப்போ 3 இலக்குகள் நான் சொன்னேன். இறைவேண்டல் நாட்கள் 3 இலக்கு. இறைவேண்டலின் நேரத்தை அதிகரிக்க வேண்டும், இறைவேண்டலின் தரத்தை மேம்படுத்த வேண்டும், இறைவேண்டல் பற்றிய பார்வையை விசாரிக்கணும். அப்போ பலருக்கும் இறைவேண்டல் செய்யணும், ஜெபிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. அதை எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆகவே அதற்கு உதவியாக நம்ம செய்திகள் பயன்படுத்திட்டு நீங்க 5 நிமிடம் ஜெபிப்பவர்கள் இது 10 நிமிடம் ஜெபிக்கலாம், 15 நிமிடம் ஜெபிக்கலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் திருவழிபாட்டு மன்றாட்டுகள் இருக்குது, மரபு மன்றாட்டுகள் இருக்குது, விவிலிய மன்றாட்டுகள் இருக்குது, சொந்த மன்றாட்டுகள். அது மட்டும் இல்ல, இறைவேண்டலில் 5 கூறுகள் இருக்கிறது. ஆராதனை, இறை புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம் என்ற 5 கூறுகள் இருக்கிறது. நான் சொல்றதுக்கு சொல்லுங்க. ஆராதனை, இறை புகழ்ச்சி, நன்றி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். இந்த 5 கூறுகளை இணைப்பதுதான் இறைவேண்டல் முழுமை பெறுகிறது, தரம் நிறைந்ததாக மாறுகிறது, குவாலிட்டி இருக்கிறது. அதனால திருப்பலி தலை சிறந்த இறைவேண்டல், திருப்பலி தலை சிறந்த வழிபாடுக்கான திருப்பலி 5 கூறுகள் இருக்கிறது. ஆகவே நம்முடைய மன்றாட்டுகளில், நம்முடைய தனிமைகளில், நம்ம குடும்ப இடத்தில் இந்த 5 இருக்கிறது. ஆராதனை, இறை புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம கடவுளுக்கு இறை புகழ்ச்சி செலுத்த வேண்டும், கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது உங்களுடைய சொந்த சொற்களால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்வில் கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அறிக்கையிட்டு உங்கள் நாளினால் நீங்கள் செய்யணும், இறை புகழ்ச்சி செலுத்தணும். உங்களுடைய சொந்த சொல், சொந்த வேண்டல் என்று எல்லா வகையும் ஆண்டவர் நன்றி செலுத்தும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வில் இன்னும் கொடுக்காத நன்றி, உடல் நலம் இன்னும் கொடுக்காத நன்றி, மன மகிழ்ச்சிக்காக நன்றி, தூய் ஆவியாருக்காக நன்றி, இறை நம்பிக்கைக்காக நன்றி, தீமையிலிருந்து பாதுகாப்பதற்காக நன்றி, நோய்களுக்கு நலம் தருவதற்காக நன்றி, குடும்ப உறவுகளுக்காக நன்றி, உறவுகளின் மகிழ்ச்சிக்காக நன்றி, வாழ்வில் தரும் வெற்றிகளுக்காக நன்றி, கரப்பிடித்து வழி நடத்துவதற்காக நன்றி, எங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பதற்காக நன்றி, நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாண்மை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. வாழ்வில் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவது, தனியாக நன்றி செலுத்துவது, குடும்பமாக நன்றி செலுத்துவது. ஒரு குடும்பமாக நன்றி செலுத்தும் போது அந்த குடும்ப தலைவர், அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்களே சொல்லும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்காக உனக்கு நன்றி, இந்த வாழ்க்கைக்காக உனக்கு நன்றி, அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி, பெற்றோருக்காக நன்றி என்று ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இறை புகழ்ச்சி தவறாமல் இருக்க வேண்டும். இறை புகழ்ச்சியை நாம் அதிக நேரம் செலவிடணும். அதே போலவே தவறாமல் இடம்பெற வேண்டிய இன்னொரு இறைவேண்டல் கூறு மன்னிப்பு. நம்முடைய தனி வேண்டலிலும் நம்முடைய குடும்பங்களிலும் மறவாமல் மன்னிப்பை கிடைத்துக் கொள்ள வேண்டும். சொந்த சொற்களால் ஆண்டவரிடம் நாம் ஒவ்வொருவரும் மன்னிப்பு கோர வேண்டும். இடத்தில் நாம் மன்னிப்பு கோருவோம். அன்பான ஆண்டவரே, என் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேன். சொல்லாலும் செயலாலும் செய்த பாவங்களுக்காக மன்னியும். கடமையை செய்த
தவறியதற்காக என்னை மன்னியும். நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாததற்காக என்னை மன்னியும். ஆணவம் என்ற பாவத்தை மன்னியும். பேராசை என்ற பாவத்தை மன்னியும். பொறாமை என்ற பாவத்தை மன்னியும். கோபம் என்ற பாவத்தை மன்னியும். மோகம் என்ற பாவத்தை மன்னியும். பெருந்தீனி ஆர்வம் என்ற பாவத்தை மன்னியும். சோம்பேறித்தனத்தை மன்னியும். சொற்களால் பிறரை காயப்படுத்தியதற்காக என்னை மன்னியும். ஆமென். அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மன்னிப்பு தவறாமல் நடக்கிறது. நம் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு எவ்வளவு பாவமே செய்கிறோம். நான் சொன்ன பட்டியல் என்னன்னா 7 தலையான பாவம். என்னது? ஆணவம், பேராசை, பொறாமை, கோபம், மோகம், பெருந்தினியாகும், கடைசியில் சோம்பேறித்தனம். 7 தலையான பாவம். இதெல்லாம் நம்ம செய்கிறோமா இல்லையா? செய்கிறவங்க நம்ம சொல்லியிருங்க, என் பாவமே என் பாவமே. 10 பேர் தான் 7 தலையான பாவம் மட்டும் என்ன பாவமே செய்யலை. இயேசுவே உமக்கு புகழ் சொல்லுங்க. 7 தலையான பாவம் செய்யாதவங்க இயேசுவே உமக்கு புகழ் சொல்லுங்க. 7 தலையான பாவம் செய்யறவங்க ஆண்டவரை இறக்குமாறு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு புகழ், ஆண்டவரை இறக்குமாறு. 50 பேர் ஆண்டவரை இறக்குமாறு சொல்லுவீங்க, 50 பேருக்கு இயேசுவே புகழ் சொல்லுவீங்க. மீதி 200 பேர் எந்த குரூப்பு? எந்த குரூப்புமே கிடையாது. ஏதாவது குரூப் சேருங்க. நம்ம பாவம் செய்யணும், ஆண்டவரை மன்னிக்க சொல்லுங்க. ஆண்டவரை நம்ம பாவமே செய்யலாம் ரெண்டு சொல்லுங்க. ஒன்றுமே சொல்லாம இதில் வாய் திறந்த ஆண்டவரை போட்டு. சீராக்கி ஞானமும் 51:22. சீராக்கி ஞானம் 51 அருமையான சொல்கிறது, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார். சொல்லுங்க, அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். எல்லாருக்கும் வாய் இருக்குல்ல? இந்த உலகில் வாய் பேச முடியாதவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார், லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் வாய் பேசுறது எவ்வளவு ஆசைப்படும். ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தால் அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். சொல்லுங்க, வாய் இருக்கிறவங்க வாய் திறந்து ஆண்டவரை போற்றணும். தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், ஆவியாரே உமக்கு புகழ். இப்படி சொன்னவங்க சில வாயை திறக்கிறாங்க. சில வந்து பாருங்க, யாருக்கும் ஒரு முறையாக வாயை திறக்க மாட்டாங்க. ஒரே முறையாக தான் வாயை திறப்பாங்க. எப்போ நன்மை வாங்கும்போதா? நன்மை வாங்க மாட்டாங்க. அப்ப எப்போ ஒரே ஒரு தடவை எப்போ வாயை திறக்கிறாங்க? பிரசங்கத்துக்கு கொண்டாடுவாங்கல்ல, அப்போ மட்டும்தான் ஆண்டவர் இறக்குமாயும் வாயை பிரசங்கிறாங்க. வாய் திறந்து ஆண்டவரை போற்ற வேண்டும். சீராக்கி ஞானம் 51:22. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். வாய் திறந்த நேரம் ஆண்டவரை சிலருடைய வாய் விட்டு கட்டப்பட்டு அப்ப அந்த கட்டை யார் இருக்கணும்? நீங்களும் வந்துருங்க. உங்களால் ஆக முடியும்னா யார் தான் சொல்லணும்? ஆண்டவரே. திருப்பாடல் 51:15 அருமையான வசனம். திருப்பாடல் 51:15 சொல்கிறது, என் தலைவரே என் இதழ்களை திறந்ததும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்டுகிறது. சொல்லுங்க, என் தலைவரே என் இதழ்களை திறந்ததும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்டிடும். சோம்பலா இருக்குது, எனக்கு ஆர்வமே இல்லை, சலிப்பா இருக்குது. ஆனால் நீங்க என் வாயை தொடர்ந்து என் வாய் உமக்கு புகழ் சாட்ட செய்கிறார்கள். கடவுளை போற்றுவது கூட ஒரு கடவுள் தருகிற ஆசீர்வாதம். சிலருக்கு அந்த ஆசீர்வாதம் கூட கிடையாது. கடவுள் அவருடைய வாயை கட்டி வைத்திருக்கிறார், அவங்க வாயை தொடர்றது கிடையாது. அதனால தாவீது ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறார், என் தலைவரே என் இதழ்களை திறந்ததும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்ட. ஆண்டவர் எல்லாருடைய வாயை திறக்கிறாங்க. வாயை சொல்லுங்க, தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ். வாயை திறக்கிறார், வாயை திறந்து ஆண்டவரை போட்டு, கை திறக்கிறார், கை நீட்டி ஆண்டவரை போட்டு, கால் திறக்கிறாரு, முழந்தாள் பண்ணிட்டு ஆண்டவரை வாய். திருப்பாடல் 95:6. திருப்பாடல் 95:6 சொல்லுகிறது, வாருங்கள் ஆண்டவரை தாழ்பணிவோம், நம்மை குருவாக்கி ஆண்டவரும் முழந்தாள். அந்த வசனத்தை
96 கூட 96 வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை எதிர்பார்த்த ஆண்டவரும் ஆகிய முதல் படித்து ஆண்டவரும் கொண்டாடுவோம். பாருங்க என்ன சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு 3 வகையிலே கொண்டாடுவது தனியாக இதை வேண்டும், குடும்பமாக இதை வேண்டும், திருவிழாவை சமூகமாக இதை வேண்டும். திரும்ப சொல்லுங்க. அப்புறம் எல்லாரும் 4 விதமான மன்றாட்டுகளை சொல்ல வேண்டும். திருப்படிபாட்டு மன்றாட்டுகள், மரபு மன்றாட்டுகள், விருது மன்றாட்டுகள், சொந்த மன்றாட்டுகள். சொல்லுங்க. அப்புறம் 5 கூறுகளை நம்ம எப்படி இணைத்துக் கொள்ள வேண்டியதெல்லாம் ஆராதனை, இறை புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். அப்புறம் பாருங்க 6 வகைகளில் இந்த இறைவனை நாம் வெளிப்படுத்துகிறோம். கடவுள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரு? உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள், மனவலிமை எல்லாம் சேர்ந்து தெரியும். அப்பதான் இறைவனுடைய தரம் கூடுகிறது. உடலை பயன்படுத்தி இறைவனை செய்வது, உடலை பொறுத்து இறைவனை செய்வது, உடலை கையெழுத்து வருது, உடலை வலிச்சது. அப்ப விவிலியம் சொல்கிறது உடம்புல என்னெல்லாம் இருக்குது? கை, காலு, கண்ணு, வாய், தலை. இவ்வளவு கையை எப்படி பயன்படுத்துறோம்? கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றோம். திருப்பாடு 134 என்று சொல்கிறது தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றோம். எல்லாம் சொல்லுங்க. தூயகத்தை நோக்கி இப்படியே சொல்றது. தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். அப்போ சொல்றது கை உயர்த்தி ஆண்டவரை போற்று. கை உயர்த்தி எத்தனை நாம் பார்ப்போம். மோசே, தானியேல், சாலமோன் எல்லாரும் எப்படி கொண்டாடினாங்க? கைகளை விரித்து கொண்டாடினாங்க. கைகளை விரித்து கொண்டாடினாங்க. கைகூப்பி நாம் கொண்டாடுறோம். திருப்பாடல் 63:4 திருப்பாடல் 63:4 சொல்கிறது இவனுமே வாழ்நாள் முழுவதும் உம்மை போற்றுவேன், கைகூப்பி உம் பெயரை தொழுவேன். சொல்லுங்க. கைகூப்பி உம் பெயரை தொழுவேன். சொல்லுங்க. அப்போ கோயிலுக்கு நாம் எப்படி இருக்கணும்? கைகூப்பி. அதாவது ஒரு பொண்ணு நாங்கள் பேருக்குள்ளாக வந்துட்டாங்க. நான் நிற்கிறாங்க, நான் பார்த்தேன். பொண்ணு கை கூட்டு நிற்கிறாங்க, மாப்பிள்ளை அட்டச்சு நிற்கிறாங்க. என்ன கை கூட தெரியல அப்படின்னா அப்போ எனக்கு ஐடியா வந்து தோணுச்சுன்னா இந்த மாப்பிள்ளை இதுவரையில் கோவிலுக்கு வந்ததே கிடையாது. அப்போ எங்கே தான் இருந்தது? கோயில் கொடியே அந்த கொடிமரத்துக்கு இத்தனை வருஷமாக இருந்திருக்காரு. கொடிமரத்துக்கு எப்படி இருப்பாரு? கை விட்டு இருப்பாரு, எப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு. இன்னைக்கு தான் மதமான கோயிலுக்கு வந்திருக்காரு, கல்யாணத்தில் நடந்து வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு கோயிலில் கைகூப்பி மும்பையை தொழிற்காக தெரியாது. பொண்ணு கை கூப்பிட்டு மாப்பிள்ளை கை கூப்பிட்டு. ஆகவே கோவிலுக்கு நாம் கை கூப்ப வேண்டும், கைகளை உயர்த்த வேண்டும், கைகளை விரிக்க வேண்டும், மார்பில் அறைய வேண்டும். அந்த லூக்காஸ் 18:9 இயேசு சொன்னா 2 பேர் ஜெபிக்க போனாங்க. பரிசேயரும் வருகிறவர் எப்படி சொல்லிட்டாரு? ஆண்டவரே பாதி என்னை மனதில் என்று சொல்லி தம் மார்பில் அறைய கொண்டு கைகளை பயன்படுத்தி அவர்களை செய்து கால்களை பயன்படுத்தி முழங்கால் பண்ணிட்டு கைகளை குப்புற விழுந்து சாஸ்தாங்கமாக விழுந்து நாம் இறைவனை செய்ய வேண்டும். கண்களை திறந்து கண்களை மூடி இறைவனை செய்ய வேண்டும். சொல்லுங்க. சில கண்களை திறந்து சில கண்கள் நக்கரை வாங்க செய்யணும். முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி இறைவனை செய்யணும். அங்கே பார்க்கக்கூடாது. சில நேரங்களில் வாயை திறந்து சில நேரங்களில் வாயை மூடி நாம் இறைவனை செய்யணும். சில நேரங்களில் மௌனமாக அமைதியாக ஆர்ப்பரித்து ஆகவே உடலை பயன்படுத்தி இறைவனை செய்வது. சொல்லுங்க. உடலை மனதை பயன்படுத்தி இறைவனை செய்வது. சொல்லுங்க. உடலை பயன்படுத்துவது மனதை பயன்படுத்துவது சிக்கல். ஏன்னா மனதினுடைய இயல்பு மனம் அலைப்பாகிறது. மனதினுடைய இயல்பு மனம் ஒரு குறைக்க. அப்போ அது தாவி போகும். மனதில் நம்முடைய கட்டுப்பாடுகள் இருப்பதிலே அதனால நமக்கு தெரியவில்லை. பேர் தான் லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். அப்போ மனதில் இருந்து கட்டுப்பாடு இருக்குதுன்னா அது பேர் மைண்ட்ஃபுல்னஸ், செல்ஃப் அவேர்னஸ். இப்பொழுது என்னுடைய மனம் என் கட்டுப்பாடு இல்லை என்பதே எனக்கு தெரியாமல் அதுக்கு பேர் லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். பல்வேறு நாம் இறைவனை செய்யும்போது நம்முடைய மனதை இங்கே இருப்பதில்லை, அது வேறு எங்கேயும் போய்விடுகிறது. மத்தேயு 15:8 மத்தேயு 15:8 எசாயாவை மேற்கோள் காட்டி இயேசுகிறார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு உறுதல்
நம்முடைய செல்வம் எங்கே எது என்பதை கண்டுபிடிங்கள். அதுதான் நம்ம பேசுகிறோம். சிலருடைய மனம் எப்பொழுதும் பணத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறது, பணம் தான் நம்ம பேசுகிறோம். சிலருடைய மனம் எப்பொழுதும் வேலையை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறது, வேலை தான் நம்ம பேசுகிறோம். சிலருடைய மனம் எப்பொழுதும் பொழுதுபோக்கு, தொலைக்காட்சி, அலைபேசி, இணையதளம் இதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறது, அதுதான் அவங்க பேசுகிறோம். சிலருடைய மனம் எப்பொழுதும் சாப்பாடை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறது, அதான் அவங்க பேசுகிறோம். அவங்களை பற்றி தான் பிலிப்பியர் 3:19 பவுல் சொல்றாரு, வயிறே அவர்கள் தெய்வம். அப்போ உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளம் இருக்கும். சொல்லுங்க. அப்போ உங்கள் செல்வம் வந்து சாப்பாடுனா உங்க மனம் எப்பவும் சாப்பாடு பற்றி தான் பேசும். உங்க செல்வம் பணம் என்றால் உங்களுடைய மனம் எப்பொழுது பணத்தை பற்றி தான் பேசும். உங்களுடைய செல்வம் பொழுதுபோக்கு என்றால் உங்களுடைய மனம் எப்பொழுது பொழுதுபோக்கு பற்றி தான் பேசும். உங்களுடைய செல்வம் கடவுள் என்றால் உங்களுடைய மனம் எப்பொழுது கடவுளை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கும். இயேசுவே மக்கு புகழ். யாருடைய மனமெல்லாம் பெரும்பாலான நேரங்களில் கடவுளை பற்றியே சிந்திக்கிறதோ அவர்கள் பேர் பெற்றோர். இயேசுவே மக்கு நன்றி. திருப்பாடல் 3 ஒரு கேள்வி கேட்குது. என்ன கேள்வி கேட்குதுன்னா, நற்பெயர் பெற்றவர் யார்? அப்ப அதுக்கு 2 விதமான விடைகளை சொல்லுது. நற்பெயர் பெற்றவர் யார்? 2 விதமான சொல்லுவது. எதிர்மறையான விடை என்ன? தீயோரின் வழியில் செல்லாதவர், பாவியின் கூட்டத்தில் அமராதவர், இழிவான கூட்டத்தில் நோக்கி செல்லாதவர், செல்லாதவர், நில்லாதவர், அமராதவர், அவர் பேரை பெற்றவர். இது எதிர்மறையான விடை. எதிர்மறையான விடை என்னன்னா, ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி அடைபவர், ஆண்டவருடைய திருச்சட்டத்தை பற்றி இரவு பகலும் சிந்திப்பார், அவர் நற்பெயர் பெற்றவர். அது மட்டுமல்ல, அவர் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். அப்போ வந்து பேர் பெற்ற மனிதர்கள் எப்பொழுதும் கடவுளை பற்றியும் இறை வார்த்தை பற்றியும் இறையாட்சி மதிப்பீடுகளான அன்பு, உண்மை, நீதி, இரக்கம், நேர்மை, பகிர்வு, மன்னிப்பு இவற்றை பற்றி சிந்திக்கிறார். மற்றவர்கள் எல்லாரும் பணத்தை பற்றி சிந்திக்கிறார்கள், செல்வத்தை பற்றி சிந்திக்கிறார்கள், உணவை பற்றி சிந்திக்கிறார்கள், பொழுதுபோக்கை பற்றி சிந்திக்கிறார்கள். நீங்களும் நானும் எப்படி? நீங்கள் நானும் இதை பற்றி சிந்திக்க வரும்போது ஜெபம் செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீரே என் வாழ்வின் செல்வம், என் மனம் எப்போதும் உம்மை பற்றியே சிந்திப்பதாக. ஆமென். அதுக்கு கூட கடவுளுடைய உதவி தேவை. நம்ம சொல்லுங்க, வாயை திறக்கிறதுக்கு யாருடைய உதவி தேவை? கடவுளுடைய உதவி தேவை. அதுபோல நம்முடைய மனமும் கடவுளை நினைக்கிறது. அதுக்கு நம்ம பங்காளி சொல்ற அளவு என்னுடைய மனது உண்மையை தேடுவதாக. அதனுடைய நான் பேர் பெற்ற மனிதனாக வாழ்கிறார். தாவீது பருவம் பேர் பெற்ற மனிதன். திருப்பாடல் 63:6 தாவீது ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் படுத்திருக்கையில் உண்மை நினைப்பேன், ராவிகளில் உண்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். நான் சொல்றது சொல்லுங்க. நான் படுத்திருக்கையில் உண்மை நினைப்பேன், ராவிகளில் உண்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ராத்திரி திடீர்னு முடிச்சு போது நமக்கு என்ன நினைப்பு வரும்? திடீர்னு முடிவு வந்து ராத்திரி 1 மணி எல்லாரும் என்ன நினைப்போம்? பல பேருக்கு சட்னி வைக்கவா சாப்பிடுறது ஏதோ ஒன்று. ஆனால் தாவீது என்ன சொல்றாரு? நான் படுத்திருக்கும் போதும் திடீர்னு முடிவு வந்தாலும் நான் யாரை பற்றி தான் நினைப்பேன்? உண்மை பற்றி. எனவே அவர் பேர் பெற்றவர். அவரை பற்றி திருப்பதி படிக்கணும்னு சொல்கிறது. தாவீது ஆண்டவருக்கு உகந்தவராக இருந்தார். ஆகவே நீங்கள் நானும் ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனம் எப்போதும் யாரை பற்றி சிந்திக்க வேண்டும்? கடவுளை பற்றி, இறை வார்த்தை பற்றி, இறை ஆட்சி மதிப்பீடுகளான அன்பு, உண்மை, நீதி, நேர்மை, நியாயம், பகிர்வு, மன்னிப்பு, சமத்துவம் இதை பற்றி நம்முடைய மனதை எப்போது சிந்தித்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்களும் நானும் பேர் பெற்றவர்கள். இயேசுவே மக்கு நன்றி. தந்தையே மக்கு நன்றி. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே எல்லாரும் நம்முடைய செல்வம் எது, யார் என்பதை நாம் ஆய்வு செய்து நாம் அதை நிறைவேற்றிக் கொள்வோம். உடல் ஜபிக்க வேண்டும், மனம் ஜபிக்க வேண்டும், ஆன்மா ஜபிக்க வேண்டும். கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஆன்மாவை தந்திருக்கிறார். அந்த ஆன்மாவும் இறைவனை செய்ய வேண்டும். திருப்பாடல் 84 சொல்கிறது, என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. சொல்லுங்க. ஆன்மா வந்து கடவுளுக்காக ஏங்க வேண்டும். அதுதான் ஆன்மாவோட இயல்பு. ஆனால் நம்மை பலருடைய ஆன்மா கடவுளுக்காக ஏங்குவதில்லை. அது மட்டும் கிடையாது. இந்த முன்னுரை வாசகம்
ஆகவே மனத்தில் பங்காட்டு, பாவ மன்னிப்பு, குற்றவரச்சாரம் இவற்றுபடியாக ஆன்மாவை நாம் தூய்மைப்படுத்தினால் மீண்டும் ஆன்மா இறைவனுக்காக இயங்க தொடங்கிவிடும். இயேசுவே மக்கள் நன்றி. கொஞ்சம் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, என் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தால் என் ஆன்மாவை கழுவும். அதனால் என் ஆன்மா உமக்காக இயங்குவதாக. ஆமென். அப்போ உடல் இறைவனை செய்யணும், மனம் இறைவனை செய்யணும், ஆன்மா இறைவனை செய்யணும், உணர்வுகளோடு இறைவனை செய்யணும். உணர்வு இல்லாத மனிதன் சொல்லுவோம், ஜடம் சொல்லுவோம். எதை செய்தாலும் உணர்வுகளோடு செய்யணும், உற்சாகத்தோடு செய்யணும். திருப்பாடல் 122:1 சொல்லுகிறது. திருப்பாடல் 122:1 சொல்லுகிறது, ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நாம் கேட்டபோது கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்ன கோயில் மணி அடிச்ச உடனே, கோயில பாட்டு போட்ட உடனே என்ன உணர்வு வரணும்? அப்படி வர்றவங்க போயிட்டு அடிப்படையாக நம்ம இந்த உணர்வு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆகா, இன்னொன்று ஐயோ. இதில் வந்து சொல்லுங்க, ஆகா சொல்லுங்க, ஐயோ. காலையில் கோயில் மணி அடிச்ச உடனே கோயிலுக்கு போவோம் அப்படின்னு அழைப்பு வந்த உடனே உங்களுக்கு என்ன உணர்வு வருகிறது? ஆகாவா ஐயோவா? மட்டும் ஆகாவா தெரியும், தூக்கம் வருது. ஒன்று ஆகா, ஐயோ, இது ஒன்றும். அப்ப யாருக்குன்னா கோயில் மணி அழைப்பு கேட்டவுடன் ஆகா என்ற உணர்வு வருகிறதோ நீங்கள் பேர் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது ஆகமா கேட்டேன். ஒருவேளை இந்த ஆகா உணர்வு வர, ஐயோ கோயிலுக்கு போடுவேன் அப்படின்னு யாருக்காவது உணர்வு நீங்களும் ஒரு இறைவனை சொல்லிருக்கணும். என்ன சொல்லணும்? ஆண்டவரே, எனக்கு இந்த மகிழ்ச்சி ஆர்வம் கூட ஜெபம் சொல்லுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, வழிபாடு, இறைவேண்டல், ஆலயம் இவற்றின் மீது எனக்கு ஆர்வத்தை தாரும், மகிழ்ச்சி தாரும். ஆமென். ஆண்டு சொல்லுகிறேன், கேளுங்கள். ஆண்டவருக்கு இறைவன் ஆர்வத்தை தாங்க, என்னுடைய மனது உண்மையை தருவதாக, என் அன்பு உமக்காக இயங்குவதாக அப்படின்னு ஆண்டவரை கேளுங்க. அவர் இந்த உலகத்தில் இரண்டு வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. மண்ணக கொடைகள், விண்ணக கொடைகள். சொல்லுங்க. பெரும்பாலானவங்க என்ன கேட்கிறாங்க? பெரும்பாலானவங்க என்ன வேண்டுறாங்க? மண்ணக கொடைகள். ஆண்டவரே, வீடு தாங்க, காது தாங்க, வேலை தாங்க, சம்பளம் தாங்க, பணம் தாங்க, அப்படிதான் வேண்டாங்க. அவர்கள் இறைவனை கேட்கிறார்கள். ஆண்டவருக்கு மனத்துக்கு மேலாக இறையாட்சியை தேடிகள் மற்ற அனைத்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும். விண்ணக கொடைகளை தேடுங்க. ஆண்டவர், என் மனம் உண்மையை நாடுவதாக, என் ஆன்மா உமக்காக இயங்குவதாக, என் வாய் திறந்தவன் அப்படி நான் உங்களுக்கு புகழ் பாடுவேன், என் கை உயர்த்தியவன் அப்படி நான் உங்களுக்கு போற்று, அப்படி நாம கேட்கணும். விண்ணக கொடைகளுக்காக மன்றாடுங்கள். அப்படி மண்ணக கொடைகள் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும். ஜெபம் செய்யணுமா? அன்பான ஆண்டவரே, விண்ணக கொடைகள் மீது எனக்கு ஆர்வத்தை தாரும். விண்ணக கொடைகளை என் மீது பொழிந்தருளும். ஆமென். அதுக்காக ஒரு மணி நேரம் பேசுவேன். இருந்தாலும் உங்களுக்கு பரிமாற்றி 10 நிமிஷம் படிச்சு நான் முடிக்க போறேன். ஒரு நிமிஷத்துல இதுவரை சொன்னதெல்லாம் ஒரு சமணி ரிவ்யூவா நான் சொல்லிடுறேன். இறைவேண்டல் என்றால் ஜபம். இந்த ஜபம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஜெபிக்காதவர்கள் கிறிஸ்தவரே கிடையாது. ஒவ்வொரு 3 வகைகளில் இறைவேண்டை செய்யணும். என்னெல்லாம்? தனியாக இறைவேண்டல், குடும்பமாக இறைவேண்டல், திருவை சார்ந்த இறைவேண்டல். நமக்கு இல்லாதது தனி வேண்டலும் குடும்ப வேண்டும். அதை இன்று எல்லாரும் தொடங்க வேண்டும். இரண்டாவதாக 4 வகையான மன்றாட்டுகளை நாம் ஒவ்வொருவரும் இறைவேண்டை செய்வது. என்னெல்லாம்? திருவழிபாட்டு மன்றாட்டுகள், மரபு மன்றாட்டுகள், விடுதலை மன்றாட்டுகள், சொந்த மன்றாட்டுகள். அப்புறம் இந்த இறைவனில் 5 கூறுகள் இருக்கின்றன. 5 கூறுகளையும் நம்முடைய இறைவனை நாம் இணைக்க வேண்டும். ஆராதனை, இறைப்புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். அப்புறம் கடவுள் நம்ம எப்படி படைத்திருக்கிறார்? உடல், மனம், ஆன்மா, உணர்வுகள், மனம் வேண்டும். அனைத்தையும் இணைத்து நாம் இறைவனை செய்ய வேண்டும். நம்முடைய உடல் இறைவனை செய்ய வேண்டும், மனம் இறைவனை செய்ய வேண்டும், ஆன்மா ஆண்டவருக்காக இயங்க வேண்டும், உணர்வுகளோடு இறைவனை செய்ய வேண்டும், மனம் என்பது இறைவனை செய்ய வேண்டும். அப்புறம் நம்முடைய இறைவனை வலிமை பெற வேண்டும் என்றால் 3 நோன்புகளை நாம் எடுத்துக்கொள்ள. உண்ணா நோன்பு, ஊடக நோன்பு, சொல் நோன்பு. சொல்லுங்க.
வந்து பணியே இறைவேண்டல். சொல்லுங்க, உறவே இறைவேண்டல், நம்பிக்கையே இறைவேண்டல். அப்புறம் என்ன அர்த்தம்? நம்முடைய வேலையை நம்ம நல்லா செய்யும்போது நாம் இறைவேண்டி செய்கிறோம். எல்லாருமே நம்ம நல்லுறவு கொள்ளும்போது நாம் இறைவேண்டி செய்கிறோம். நாம் நம்பிக்கை நேரத்தில் வாழ்ம்போது நாம் இறைவேண்டி செய்கிறோம். இயற்கையை கேட்கும்போது நாம் இறைவேண்டி செய்கிறோம். நிறைவாக நம் வாழ்வே ஒரு இறைவேண்டலாக அமைய வேண்டும். சொல்லுங்க, இறைவன் என்பது கோயிலுக்குள்ள வந்து அல்லது வீட்டில் இருக்க மட்டுமே சொல்கிற ஜபம் மட்டும் அல்ல. நம்முடைய வாழ்வே ஒரு ஜபம். நம்முடைய வாழ்வே திகைத்து மாறாடும். அன்பின் ஆண்டவரே, எங்களை இறை வேண்டலின் மனிதனாக மாற்றும். எங்கள் வாழ்வே ஒரு இறைவேண்டலாக அமையட்டும். தந்தையே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியாரே உமக்கு நன்றி. ஆமென். அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நாம் அறிக்கையிட்டு இதே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் பரிந்துரைத்து வந்தோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பு தந்தையே எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கே உடைய உரிமையோடு நாங்கள் கேட்கிற இந்த மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாரும் உமது திருமணத்திற்கு ஏற்ப அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பதி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்று நாங்களுடைய கொண்டாடுங்கள். ஆண்டவரே, உமது திருப்பீடத்தின் மீது அன்புடனும் இறை பற்றுடனும் நாங்கள் படைக்கும் ஆன்மீக பலிபொருளை கனிவுடன் கண்ணோக்கவும் எங்களுக்கு நேரிய இதயத்தை தரவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களின் நம்பிக்கை இக்காணிக்கைகளை உமக்கு உகந்ததாக்குவதாக, எங்களது மனத்தாழ்மை இவற்றை உமக்கு ஏற்புடையதாக்குவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து விண்ணுலகம் அனைத்துக்கும் மேலே ஏறிச் சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை நீர் சொந்தமாக்கிக் கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே வானக தூதர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழித்து இக்காரியத்தை தூய்மைப்படுத்த இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நரும் இரத்தமாக எங்களுக்கு மாறுகிறார். அவர் பாடுபட உணவு கரைந்து தமது கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று பரிசீலர்களுக்கு அழைத்து கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று ஊருங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிணறு. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒரு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித உபகார அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்லமையாகி தூய ஆவியாரே ஒன்று, எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்திருந்து இந்த சிறப்புமிக்க ஒரு நாள் இயேசு கற்றுவதை வேண்டும். இது ஒரு திருவழிபாட்டு கொண்டாட்டு, இது ஒரு விவிலிய கொண்டாட்டு, இது ஒரு மரபு கொண்டாட்டு. இது நாம் சொந்தமாக இறைவனை செய்வதற்கு ஒரு மாதிரியாக இருக்கின்ற ஒரு கொண்டாட்டு. அந்த மன்றாட்டை கண்களை மூடி கண்களை உயர்த்தி இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவதற்கு முடிந்தே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கடநோக்கி உமது திருவிழத்தை
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறோம். நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தார். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் நம்முடைய பாவங்களை போக்குகிறது. அன்பர்களே, இன்றைய நாளில் அவருடைய பங்கின் பாடமுடிவுடன் தன்னுடைய பாதுகாவலையாக இந்த சிசிலியமானுடைய திருநாளினை கொண்டாடுகின்றார்கள். அவர்களுக்கு அப்பமும் ரசமும் இன்றைய நாளில் வழங்கப்படுகிறது.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய ஆவியாரின் பொழிவு எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவதாக. பனி பொழிவது போல அவர் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி எங்களை மனம் பெறச் செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருமணாட்சி இறைவனோட தூத்துக்குடி மதுரை மாவட்டம் நமது வீட்டிலிருக்கும் தந்தை அற்புதம் தாய் செல்வி இவர்களின் மகன் அந்தோணி சகாய் ஆனந்துக்கும் மேலும் நமது வீட்டிலிருக்கும் தந்தை அந்தோணி சந்தியாகேசன் தாய் சகாராணி இவர்களின் மகன் மேரி சிவபாபுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. முதலில் இறைவனோட தூத்துக்குடி மதுரை மாவட்டம் நமது வீட்டிலிருக்கும் தந்தை அசோக் தாய் ஜான்சிராணி இவர்களின் மகன் ஜெனிஸ்டனுக்கும் மேலும் சென்னை செங்கல்பட்டு மலை மாவட்டம் நவமங்கலம் மையத்திற்கும் தந்தை அந்தோணிராஜ் தாய் செல்வி இவர்களின் மகன் பிரிய தர்சனிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதலறிக்கை. இறைவனர்களால் தூத்துக்குடி மலை மாவட்டம் வடக்கன்குளம் பங்கைச் சேர்ந்த புதியமுத்தூரில் இருக்கும் தந்தை தேவதாஸ் தாய் தேவநேசம் இவர்களின் மகன் அலக்ஸுக்கும் மேலும் நமது இருக்கும் தந்தை அந்தோணி ஞான செல்வன் தாய் சகாய் ஜோதி இவர்களின் மகள் மரிய ஆக்னஸ் ஜெனிபருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது மூன்றாவது அறிக்கை. திருச்சபை முறைப்படி திருமணம் நடைபெறுகிறது. தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்கும். பதினேழு 11/2024 இன்று புதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. இன்றைய நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி யூபிலி ஆண்டின் ஆயத்தமாக இறை வேண்டலினுடைய பரிணாமங்கள் என்ற மைய சிந்தனையிலே மறைகளை ஆற்றி நாமும் இறைவனிடம் எவ்வாறு இறை வேண்டலின் மூலமாக உறவு கொள்ள வேண்டும் என்பதனை நமக்கு தெளிவுபட கூடிய நம்முடைய பாசத்திற்குரிய கருப்பணியாளர் குமார் ராஜா அடிகளார் அவர்களை நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை சார்பாகவும் பங்கு பேரவையினர் சார்பாகவும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் குறிக்காக்குகின்றோம். இன்றைய இரண்டாவது திருப்பலியினை சிறப்பித்த நமது பங்கின் பாடக்குழுவினர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை கூறுவதோடு அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒருவேளை நீங்களும் நானும் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் சரி, அவர்கள் உரிய நேரத்தில் வந்து அதற்கான இசை பயிற்சிகளை தகுந்த முறையில பங்கு பெற்று ஒவ்வொரு நாளும் இந்த வழிபாடு அர்த்தம் உள்ளதாக நாம் அனைவரும் அந்த வழிபாட்டிலே முழுமையாக பங்கு பெறுவதற்காக பாடல்கள் பாடி நாம் ஒவ்வொருவரையும் இறை உறவிலே நம்மை இணைத்தவர்கள். எனவே அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் பங்கு தந்தையினுடைய சார்பாகவும் பங்கு மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இருபத்தி 4/11/24 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அன்றைய நாளின் திருவழிபாட்டினை சிறப்பிக்கின்றவர்கள் நற்கருணை வீர சபையினர். வரும் 24/11/24 கிறிஸ்து அரசர் பெருவிழாவினை முன்னிட்டு வரும் 23/11/24 சனிக்கிழமை மாலை ஆராதனை நற்கருணை சபை வீரர்களால் சிறப்பிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, 24/11/24 ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது திருப்பலி முடிந்த பின் காலை முதல் மாலை 4 மணி வரை நற்கருணை ஆராதனையானது நம்முடைய ஆலயத்தில் பாரம்பரிய
காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை இருபால் நற்கருணை வீரர் சபையினர் பாலர் சபையினர் சிறப்பிப்பர். காலை 9 மணி முதல் 9:30 மணி வரை மரிய புரட்டி சபையினர் சிறப்பிப்பர். காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை அமலோற்ப மாதா சபை தொன்போஸ்கோ இளையர் இயக்கம் சிறப்பிப்பர். காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை திரு இருதய சபையினர் சிறப்பிப்பர். காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை திருக்குடும்ப சபையினர் சிறப்பிப்பர். காலை 11 மணி முதல் 11:30 மணி வரை மரியாளின் சேனையினர் சிறப்பிப்பர். காலை 11:30 மணி முதல் 12 மணி வரை அந்தோனியார் மண்டல அன்பிய இளைமக்கள் சிறப்பிப்பர். நண்பகல் 12 மணி முதல் 12:30 மணி வரை பூண்டி மாதா மண்டல அன்பிய இளைமக்கள் சிறப்பிப்பர். நண்பகல் 12:30 மணி முதல் 1 மணி வரை மிக்கேல் அதிதூதர் மண்டல அன்பிய இளைமக்கள் சிறப்பிப்பர். மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை கார்மேல் மாதா மண்டல அன்பிய இளைமக்கள் சிறப்பிப்பர். மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை குழந்தை இயேசு மண்டல அன்பிய இளைமக்கள் சிறப்பிப்பர். மதியம் 2 மணி முதல் 2:30 மணி வரை பாத்திமா மாதா மண்டல அன்பிய இளைமக்கள் சிறப்பிப்பர். மதியம் 2:30 மணி முதல் 3 மணி வரை யோசேப்பு மண்டல அன்பிய இளைமக்கள் சிறப்பிப்பர். மதியம் 3 மணி முதல் 3:30 மணி வரை பொது ஆராதனை நடைபெறும். அதன் பின்பு நற்கருணை ஆசிரானது நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, 6, 7, 8 படித்துக் கொண்டிருக்கின்ற ஆங்கில வழி மாணவ மாணவியர்கள் நற்கருணை பெற்றவர்கள் நற்கருணை வீரர் சபையில் புதியதாக சேரும்படி அறிவுறுத்தப்படுகிறீர்கள். பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தையினுடைய உடல் வளர்ச்சியில அல்லது அறிவு வளர்ச்சியில நீங்கள் காட்டுகின்ற அதே அக்கறையையும் அதே உத்வேகத்தையும் ஆன்மீக வாழ்க்கையிலும் காட்டும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் வழி படிக்கின்ற மாணவர்கள் பலர் வருகிறார்கள். ஒரு சில ஆங்கில வழி படிக்கின்றவர்கள் வருகிறார்கள். எனவே மற்ற மாணவ செல்வங்களும் இந்த சபையில் சேர்ந்து அவர்களுக்கு அந்த மறை கல்வியை கற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வழக்கம் போல இன்று மறைக்கல்வி கற்ப சபை இளையோர் இயக்கம் அன்பிய கூட்டங்கள் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, பொதுக்குழு கூட்டமானது வரும் 18, 11, 24 திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். 18, 11, 24 முதல் 22, 11, 24 வரை குழந்தை இயேசு மண்டலம் யோசேப்பு மண்டலத்தில் உள்ள அன்பிய குடும்பங்கள் பங்கு தந்தையர்களால் சந்திக்கப்படுகின்றது. எனவே அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் தகுந்த தயாரிப்போடு இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை வழக்கம் போல 7:15க்கு நற்கருணை ஆசிரானது நடைபெறும். அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாரும் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை வேண்டல் ஆர்வத்தோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
ஆமென்.